ஸோ நிஃப்டியோட ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். வீக்லி சார்ட், அதாவது வீக்லியும் இந்த வாரம் முடிஞ்சு போச்சு, மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இல்லை ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்கோம், நிஃப்டியை நிறைய பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா மார்க்கெட்ல மொமெண்டம் இல்லை. ஸோ நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். நான் சார்ட் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். மார்க்கெட்ல 24,800க்கு மேலே ஆர் 24,950க்கு மேலே ஒரு பெரிய லெவல் க்ளோசிங் வைக்காம மார்க்கெட்டால் அப்சைட் போக முடியாதுன்றதுல தெளிவே அழகாக நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி. அதே சமயம் கீழே சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 24,450 அப்படின்ற ஏரியாவில் தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோலையும் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 24,490 500 ரேஞ்சில் தான் மார்க்கெட் இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி நல்லா மேலே போயிருக்கு. ஃபைன், இதெல்லாம் பாஸ்ட். ஃபர்தராக பார்க்கலாம். இந்த நிஃப்டியோட ப்ரிவ்யூ ரிவ்யூ வெறும் டெக்னிக்கல் மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கலாகவும் பார்க்கலாம். இந்தியாவில் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து வார் பெருசாக போகுது. என்ன வார்? ஜிஎஸ்டி வார் தான், வேற ஒன்றும் கிடையாது இல்லையா? நம்மளோட ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நம்ம மேலே வந்து டேரிஃப் நிறைய போடுறாரு, அதாவது டேக்ஸ் ஏற்றின்னு இருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் வெரி ஸ்மார்ட், வி ஆர் கோயிங் டு கொலாபரேட் வித் சைனா, நம்மளோட ரஷ்யா வந்து கை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட், இதனால மார்க்கெட் ஏறுமா இறங்குமா? நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யூடியூப்ல இன்ஃப்ளூயன்சர் நிறைய பேர் நம்மளும் பார்க்குறோம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம், எல்லாருமே இதுக்கப்புறம் மார்க்கெட் பாசிட்டிவ் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, டே பிஃபோர் எஸ்டர்டே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெனஸ்டே வந்து என்ன நடந்ததுன்னா, இந்தியாவில் ஜிஎஸ்டி வந்து சொல்லியிருந்தாங்க, டெல்லியில் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே தர்ஸ்டே, அதாவது நேத்தி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ், அதாவது கிட்டத்தட்ட 24,495ல மார்க்கெட் ஒரு கேப்பை கொடுத்துட்டு, ஆனால் க்ளோசிங் என்ன இருக்கு, பியூரா நெகட்டிவ் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு நினைக்கிறீங்க? சரி, ரெண்டு லாஜிக்ல பார்க்கலாம். ஒன்று ரொம்ப சிம்பிள். முதல்ல எஃப்ஐஐ திங்க் பண்ணணும், எஃப்ஐஐ பை பண்ணணும். அவர் பை பண்ணாம மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் போகாது. எஃப்ஐஐ எப்போ பையா மாறுவாங்கன்னா, இந்த டெக்னிக்கல் மேல நான் சொன்ன லெவல்ஸ் மூவ் ஆனாதான். 24,800க்கு மேலேயாவது மார்க்கெட் டே சார்ட்ல க்ளோசிங் வச்சாதான் நம்ம ஒரு அப்சைட் பார்க்கறதுக்கே வாய்ப்பு இருக்குன்றது ஃபர்ஸ்ட். இது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது நல்லா புரிஞ்சுங்க, நீங்க சைனாவோட போயிட்டோ இல்லை ரஷ்யாவோட போயிட்டு கொலாபரேட் பண்றோம் அப்படின்னாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, இதுவே நிறைய கண்ட்ரி இந்தியா கூட வந்து ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப ட்ரம்ப் இந்தியாவில் மட்டும்தான் வந்து டாரிஃபை பெருசா போட்டாரு. இப்ப இந்தியா எங்கெல்லாம் போய் ஹேண்ட் ஷேக் பண்றாங்களோ அந்த கண்ட்ரி மேல யூஎஸ் டாரிஃப் போட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுமா? ஸோ இந்த மாதிரி பயம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ நாளைக்கு ட்ரம்ப் எப்படி அதர் கண்ட்ரி மேலேயும் டாரிஃப் போடலாம், வாய்ப்பு இருக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸா போயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆயிடும்? ஜிடிபி பெருசா ஏறாது, இன்ஃபிளேஷன் பெரிய லெவல்ல ஏற ஆரம்பிச்சிடும். இந்த பயத்தினாலதான் மணியை எல்லாருமே புல் அவுட் பண்றாங்க. அதனாலதான் இன்ஸ்டிடியூஷன் இன்னும் இந்தியால பெரிய லெவல்ல பை வரலன்றதுக்கான ப்ரூஃப். ஸோ நம்ம எல்லாமே வைஸ் வைஸா பாக்குறோம், இந்தியாவோட மார்க்கெட்டிங்குமே மேல போகும்னு. இப்போதைக்கு இல்லை, பார்க்கலாம் 24,800க்கு மேல. ஸோ ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ ஒன்னே ஒன்று தான். டெக்னிக்கல்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. மினிமம் 24,800 லெவலுக்கு மேல மார்க்கெட் போகட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம பை அப்படின்றத பார்க்க போறோம். 24,500 இப்போதைக்கு சப்போர்ட் லெவல். தேங்க்யூ.